ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் டை தான். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல் பொருள் வெந்தயம் எடுத்திருக்கோம். பாருங்கள், வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம். இந்த மாதிரி உரல் இருந்துச்சுன்னா அதை உரலை பயன்படுத்துங்க. உரலில் வந்து நல்லா போட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு அதை உரலில் நம்ம உடைக்கணும். மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸ் ஆயிரும். அதனால் உரலில் போட்டு கொஞ்சம் உடச்சிக்கோங்க. இதை பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம உடச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் நமக்கு 1 டம்ளர் வர அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உரலில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தய பொடியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும், கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, அதோட காப்பி தூள் ஆட் பண்ண போகிறோம். காப்பி தூள் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கருமை கிடைக்கும். பாருங்க, காப்பி தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொதிக்க விட்றோமோ, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோமோ அது 1 டம்ளர் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா சுண்ட விட்டுறணும். இப்போ பாருங்களேன், எப்படி சுண்டி வரும்னு பாருங்கள். அந்தளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த கருமை கிடைக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள். இதை பாருங்கள், எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வைங்க. கவனமாக செய்யுங்க. கீழே இறக்கி வச்சாச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அது நமக்கு 1 டம்ளர் வர அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. அப்போ தான் நமக்கு அந்த சாயம்லாம் ஃபுல்லாக இறங்கும். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் வந்து வடிகட்டி வச்சு ஃபுல்லாக நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக அழுத்தி கூட எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வடிகட்டி எடுத்தாச்சு. ஆமாம், வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதை தனியாக வச்சிடலாம். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ கருன்னு அந்த சாயம் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது. அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும் நமக்கு. நம்ம கிண்டி விட்டுட்டு இதை நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் முடிக்கு தகுந்த மாதிரி 2 வெங்காயமும் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை நல்லா தோலை சீவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் சீக்கிரம் அரையும். இல்லைன்னா திப்பியாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி நமக்கு அந்த சாறை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டு வடிகட்டிடலாம். சரிங்களா? நல்லா கையை வச்சு அழுத்துனீங்கன்னா இன்னும் சாறு இறங்கும். அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. பாருங்கள், இந்த சாறை அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டை எடுத்துக்கலாம்.
அந்த முட்டையில் நமக்கு வந்து மஞ்சக்கரு வேண்டாம், வெள்ளைக்கரு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் வெள்ளைக்கரு மட்டும் தனியாக பிரித்து எடுங்க. பாருங்கள், நம்ம வெள்ளைக்கரு மட்டும் எடுத்தாச்சு. மஞ்சக்கருவை அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அதை வெள்ளைக்கரு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அதை கிண்டி விட்டுட்டு அதோட நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சு. இதில் நம்ம வெங்காய சாறை ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காய சாறை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். லெமன் ஒரு 1/4 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள், நிறைய பொருள் ஆட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் அந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நெல்லிக்காய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவுரி பொடி சேர்ப்போம். அவுரி பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கருமை கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பவுலில். இது பார்த்திங்களா, மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு கெட்டியாக கிடச்சிருச்சு. இன்னும் மிக்ஸ் பண்ணது பாருங்கள். மிக்ஸ் பண்ணோன்னே எந்த அளவுக்கு கருமை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இரும்பு சட்டியில் போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா கருமை கிடைக்கும். இப்போ நம்ம என்னென்னா, இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கஷாயம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சாயம், அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை கிடைக்கணுன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த கஷாயமும் செஞ்சு வச்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், கருமை கருன்னு இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பார்த்திங்களா. 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் ரெடி பண்ணி ஓவர் நைட் வைக்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஓவர் நைட் தான் வைக்க போகிறேன். வச்சு தான் உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்து காமிக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கருன்னு இருக்கா. லைவாகவே பார்த்துட்டிங்கல்ல கருன்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு கருன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மூடியை போட்டு ஃபுல்லாக மூடி ஓவர் நைட் விட போகிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணால் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துட்டோம். பாருங்கள், எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கெட்டியாகி எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கருமையாக. இந்த அளவுக்கு கருமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு செய்யணும். நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். தேங்க்யூ, பாய், நன்றி.